ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர், அமைச்சர் இவங்களை பதவி நீக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த சட்ட திருத்தத்தை தாக்கல் செஞ்ச உடனே எதிர்கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்த பேப்பரை கிழிச்சு அமித்ஷா மூஞ்சிலே பறக்க விட்டுருக்காங்க. இதை சன்செட் டிவி காட்டாம ஒளிபரப்பாம நேரா ஓம் பிர்லா மேல கேமரா வச்சு இந்த நிகழ்வெல்லாம் மறைச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பரபரப்பான விஷயங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்குது. இந்த சட்ட திருத்தம் உண்மையிலே என்ன மாதிரியான ஆபத்தை கொண்டு வர போது, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த விஷயம் குறித்து பேசுவதற்காக கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை அரசியலமைப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அது தொடர்பான வாதம் நடந்திருக்குது. அதாவது மாநில முதல்வர், அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர்கள், பிரதமர் உட்பட அவங்களோட பதவியை நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வகுக்கிற ஒரு சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தம் ரொம்ப அபாயமானதுன்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதிட்டு வராங்க. நாடாளுமன்றத்திலையும் எம்பிகள்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த சட்ட திருத்தத்தை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டை வீசினார். அது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு அணுகுண்டு. இப்ப இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னொரு அணுகுண்டை வீசியிருக்கிறார். அது ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு அணுகுண்டை வீசி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தேர்தல் திருட்டு, வாக்கு திருட்டு, இதன் மூலமாக போலியாக வாக்காளர்களை சேர்த்து நீக்கி இப்படியெல்லாம் பண்ணி தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கும் மோடி அரசு கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனா இது என்னன்னா, இத்தனை கோல்மாலு தில்லுமுள்ளு நடந்தும் இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு மாநில அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு அரசை மக்கள் அமைக்கும் பொழுது அந்த அரசுகளை எப்படி வீழ்த்துவது அப்படின்றதுக்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த மசோதா. இப்போ இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால். முதல் மசோதா த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025. இது 130வது திருத்தம். அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா, அதை தாக்கல் பண்ணிருக்கிறாரு. 3வது யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா அப்படின்னு 3 மசோதாக்களை தாக்கல் பண்ணிருக்கிறாரு. இந்த 3 மசோதாவினுடைய சாராம்சம் நீங்க குறிப்பிட்ட அந்த விஷயம்தான். அதாவது இந்த மசோதாக்கள் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, ஒரு கவர்னர், மாநில அளவில் ஒரு கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுக்குது. சிஎம்களை பதவி நீக்கம் செய்வது அல்லது மினிஸ்டர்களை பதவி நீக்கம் செய்வது, அதை கவர்னரே நேரடியாக செய்வார். அதே போல ஒன்றியத்தில் அவங்க செஞ்சிருக்கிற மாற்றம் என்னன்னா, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் பிரதமரையோ அல்லது கேபினெட் அமைச்சர்களையோ பதவி நீக்கம் செய்வார். இப்ப எதன் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்வார்? இப்ப முதல்வராக இருக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா, அல்லது அமைச்சராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் மீது 5 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளில் வழக்கு பதிவு செய்திருந்தால், அதில் அவர் கைது செய்யப்பட்டு இருந்தால், தொடர்ந்து 30 நாள் அவர் சிறையில் இருந்தார்னா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்படும். அதே போல அமைச்சர் பதவி அப்படின்றது பறிக்கப்படும். இதுதான் அந்த சட்ட திருத்தம். இதே தான் ஒன்றியத்திலையும் ஒரு அமைச்சரோ அல்லது பிரதமரோ 5 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனை கிடைக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியா 30 நாள் இருந்தாலே போதும். 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் பிரதமரையோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ அவர் பதவி நீக்கம் செய்திடுவார். அவர் செய்யலைனாலும் 31ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். அது ஒரு மேண்டேட்டரியா அது நடந்துரும். அதுதான் இந்த சட்ட திருத்தம். இப்ப இந்த சட்ட திருத்தம் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறது அப்படின்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடிவதற்கு. 19A, அதாவது நாடாளுமன்ற அலுவலுக்கான அந்த நடத்தை விதிகள் 19A என்ன சொல்லுதுன்னா, ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் பொழுது முன்னாடியே மற்ற உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். நம்பர் 1, அப்படி ஒரு நோட்டீஸ் இதுல கொடுக்கப்படல. நம்பர் 2, 19B அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, முன்கூட்டியே இந்த மசோதா இருக்குது இல்ல, அதை எல்லா லோக்சபா, அதாவது மக்களவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த மசோதாவை அவர்களுடைய கையில்
கிடைக்க செய்ய வேண்டும். அதை வந்து முன்னாடியே சர்க்குலேட் பண்ணிடணும். அதுக்கு பிறகுதான் அந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபார்முலான வழிமுறை. இந்த வழிமுறையை யாரும் வந்து மாற்ற முடியாது. இந்த வழிமுறைப்படி தான் அதை செய்யணும். இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்றாருன்னா, இன்னும் 2 நாள், இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது. அப்போ லோக்சபாவினுடைய மக்களவையினுடைய செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த ப்ரொசீஜர்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணாம இலகுவா இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் விதமாக எனக்கு வந்து ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த விதிகளை தளர்த்தி ஒரு அயோக்கியத்தனமா இந்த மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணதே சட்டவிரோதம். ரெண்டாவது இந்த மசோதாவே சட்டவிரோதம். ரெண்டையுமே ஒரு சட்டவிரோதமான ஒன்றை சட்டவிரோதமான முறையில் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வந்து அமித்ஷா செய்திருக்கிறார். நேரடியா கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கேரளாவை சேர்ந்தவர் மூஞ்சிக்கு நேரா வந்து அமித்ஷாவிற்கு செருப்படி கொடுத்திருக்கிறார். When he was the Home Minister of Gujarat, he had been arrested, sir. Whether he took the morality of that point of time. மர்டர் வழக்கில் வந்து உன்னை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு மூஞ்சுக்கு முன்னாடி நேருக்கு நேர் கேட்கிறாரு. கேட்ட உடனே சன்சத் டிவி அதை ஒளிபரப்புமா? உடனடியாக அமித்ஷா பக்கம் திரும்பிருச்சு. அமித்ஷா மசோதாவை எந்திரிச்சு வாசிக்கிறாரு. அந்த மசோதாவை கிழித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு வந்து என்ன சொல்றது, அர்ச்சனை அபிஷேகம் அவருக்கு வந்து செய்யறாங்க. ஆனா அமித்ஷாவுக்கு வந்து ஒரு அந்த புன்முறுவல் இருக்குது. அப்படியே செய்யுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு அந்த புன்முறுவலோடு இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த புன்முறுவல் இருக்குது இல்ல, அந்த ஏளன சிரிப்பு, 140 கோடி மக்களும் அந்த ஏளன சிரிப்பிற்கு ஒரு நாள் தண்டனை கொடுப்பார்கள். 2 முறை வந்து அப்பட்டமாக தேர்தலை திருடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்கின்ற இந்த கிரிமினல் கும்பலை ராஜபக்சேவுக்கு என்ன நடந்துச்சோ, இவங்க சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் ஒழிப்பதற்கு 400 சீட்டு கேட்கிறாங்க, நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி பேசினாரு. படிக்காத அந்த பாமர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மக்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை, அண்ணல் அம்பேத்கர் எழுதிய இந்த சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக வாக்களித்தாங்க. மோடி முதல் நாளே என்ன பண்ணாரு, அரசியலமைப்பு சட்டத்தை விரித்து அதை அழுது இந்த டிராமாலாம் போட்டு வந்துட்டு அதை நிறுத்தாம மீண்டும் வந்து அதை செய்யறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக மோடியை 2024 தோற்கடித்தார்கள். தோற்கடித்த பிறகும் அந்த வெற்றியை ஹைஜாக் பண்ணி மோடி மீண்டும் பிரதமராக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார். அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் ஜனநாயக பூர்வமான வழிமுறையை பின்பற்றினார்கள். ஆனால் இவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்தார்கள் என்றால் அப்புறம் மக்கள் வந்து அந்த சட்டத்தை காப்பாற்றுவதற்காக தக்க பதிலடி கொடுப்பார்கள். ராஜபக்சேக்களுக்கு என்ன இலங்கையில் நடந்ததோ அதுதான் இந்த கும்பலுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மக்களவை செயலாளருக்கு இப்படி ஒரு கடிதத்தை, சட்டத்தை மீறி எனக்கு வந்து இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கான அனுமதி கொடுங்கள் அப்படின்னு இவர் கடிதம் எழுதுகிறார். சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கிறார்ல, அயோக்கியத்தனமாக அவரும் ஒரு வேலையை வந்து செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, இன்டைரக்டா இது இந்த வயர்ல வந்து இதை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அவரும் செக்ரட்டரிக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இது அமித்ஷா கொடுத்த ரிக்வஸ்ட்டை வந்து நீங்க உடனடியாக வந்து அதை செய்யுங்க, அந்த என்ன வழிமுறையோ அந்த விதிமுறைகளை வந்து தளர்த்தி விட்டு இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு அவரும் வந்து சொல்லிருக்கிறாரு. அமித்ஷா வாசிக்கிறாரு. அவர் மீது இந்த மசோதாவை கிழித்து அபிஷேகம் நடக்கிறது. உடனே கேமரா, சன்சத் டிவியோட கேமரா திரும்பி இவரை மட்டும் காட்டுது, ஓம் பிர்லாவை மட்டும். வழக்கம் போல எதிர்கட்சிகள் எல்லாம் அங்க வந்து ஒரே குரலில் வந்து இன்றைக்கு தான் வந்து நாடாளுமன்றம் வந்து உண்மையிலேயே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிலர் பேசுவாங்க, தமிழ்நாட்டிலிருந்து திமுக எம்பிக்கள் பேசுவாங்க, இல்லைன்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து பேசுவாங்க, இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து வெயிட்டை காட்டுவாரு. இதை எல்லாவற்றையும் போக இத்தனை நாட்களில் இவ்வளவு தீவிரமா ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா அது இந்த விவகாரம் தான். அந்த அளவில் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை, எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கை. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்னு மோடி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல, அது இனி என்ன ஆக போகிறது அப்படின்னா 1 நேஷன் நோ எலெக்ஷன் 1 PM அவர் வந்து மோடி தான். அவர் வந்து ஒரு அதிபர் ஆவதற்கான திட்டத்தில் இருக்கிறாரோ அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வைத்துக்கொண்டு ஜனநாயக நடைமுறைகள், பெயரளவிற்கான போலியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறார். இப்போ அதையும் தாண்டி
இப்படி கள்ள ஓட்டு போட்டு போலி வாக்காளர்களை சேர்த்து இவ்வளவெல்லாம் பண்ணாலும் அதையும் தாண்டி மக்கள் வந்து பெருவாரியா மோடியை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மாநிலத்திலும் மத்திய ஒன்றியத்திலும் அவர்களை வந்து பதவிகளுக்கு அனுப்புகிறார்கள், எம்எல்ஏக்களா எம்பிக்களா. இப்போ அப்படி அனுப்பும் பொழுது அவங்கள அந்த மேண்டேட்டை, அந்த மக்களினுடைய தீர்ப்பை செல்லா காசாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம். அதாவது 1 நேஷன் நோ எலெக்ஷன், அதுதான் இந்த நோ எலெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ 1 PM இப்போ எல்லாரையும் இப்போ நீயும் ஹைஜாக் பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்குவ. இந்த கொடூரமான நடைமுறையில் போராடி ஆட்சியை பிடிக்கின்ற மாநில கட்சிகளோ அல்லது மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசுகளோ அதை வந்து ஒழித்து கட்டுவதற்கு இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை வச்சுக்குவேன். அப்புறம் மக்களினுடைய தீர்ப்புக்கு எங்க மதிப்பு இருக்குது? எங்கேயாவது இடம் இருக்குதா? இப்போ மோடி தன்னை ஒரு முடிசூடா மன்னனாக அறிவித்துக் கொள்வது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. அதையும் மோடி வந்து விரைவில் செய்வாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. இதுவரை மோடி எல்லா நிறுவனங்களையும், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து நிறுவனங்களையும் சிதைத்து ஒரு முடிசூடா மன்னனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பிரேசில்ல இருந்து 82 கிலோ, 1 கிலோ காளானோட மதிப்பு, பிரேசில்ல இருந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு காளான் வருது, அவர் அதான் சாப்பிடுவாராம், பிரேசில் காளான். அந்த காளான் வந்து 1 கிலோ வந்து 82,000 ரூபாயாம். அப்புறம் அவர் போடுற ட்ரெஸ்ஸு, பட்டனு, அவர் மேக்கப்பு, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியும். அப்படி ஏற்கனவே முடிசூடா மன்னனாக மோடி வலம் வந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் அஃபீஷியலாக நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர் சாகிற வரைக்கும், அதுக்கு பிறகு வந்து என் பங்காளி சோட்டா பாய் வந்து வருவார் அப்படின்னு அறிவிப்பது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இது நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுதான், இதை நோக்கி தான் நாடு போயிட்டு இருக்குது. அதாவது இவங்க மேல எல்லாம் குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குற்றத்தை நிரூபிக்க தேவையில்லை. இப்ப தமிழ்நாடு சிஎம் இருக்கிறாருல்ல, அவர் மேல குற்றத்தை நிரூபிக்க தேவையில்லை. அவர் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை 30 நாள் ஜெயிலில் வச்சிருந்தாலே போதும். அந்த குற்றம் வந்து 5 ஆண்டுக்கு மேல தண்டனை கிடைக்கக்கூடிய பிரிவுகளாக இருந்தால் போதும், உடனடியாக அவரை நீக்கிறது. அதாவது பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை விவரங்கள் குறிப்பிடப்படும் வரை அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவரை வந்து குற்றவாளின்னு எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைக்கே எதிரானது. அதை இதில் வந்து செய்கிறார்கள் இந்த கிரிமினல் கேபினட் கும்பல். இது குறித்து சில அரசியல் பார்வையாளர்களிடம் வந்து கேட்குறப்ப, இது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு தான், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தான் இதை அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு 31 எம்பிக்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது தொடர்பாக விவாதித்து முடிவெடுப்பார்கள் அந்த மசோதா தொடர்பாக. ஆனால் 2/3 மெஜாரிட்டி, அதாவது 2/3 பங்கு பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் இது போன்ற சட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியும். அப்படி பெரும்பான்மை இல்லாத பொழுது இதை இன்றைக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ராகுல் இந்தியா தேர்தல் ஆணையத்தின் மீது வீசிய அணுகுண்டு. இப்ப பீகார்ல போய் கன்னி வெடி சந்துக்கு சந்து வச்சுட்டு இருக்கிறாரு. மக்கள் லட்சக்கணக்கில் கூட்டிட்டு இருக்கிறாங்க. நீ ஊடகம் வந்து காட்டாம போலாம், யாருமே நீ காட்டாம போலாம், தேர்தலை கூட நீ மீண்டும் ஹைஜாக் பண்ணலாம், ஆனா அடுத்து அந்த ஆட்சியை நடத்த முடியாது. மக்களே உனக்கு வந்து தீர்ப்பை தருவதற்கான நாள், உன்னுடைய நாள் எண்ணப்பட்டு இருக்குது அப்படின்றதுக்கு பீகார் மிகச்சிறந்த உதாரணம். இது பீகாரோட நிக்க போறதில்ல. அடுத்து ராகுல் காந்தி இதை இந்தியா முழுவதும் ஓப்பனா சொல்லணும்னா மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொன்னாங்க 2014. அது வந்து ஒரு ஃப்ராடு. மீடியாக்கள் மூலமாக மோடி என்கின்ற ஒரு கோழையை, ஒரு அயோக்கியனை, ஒரு கிரிமினலை இவங்களே ஊதி ஒரு பெரிய பிம்பமா எல்லா மீடியாக்களும் புரொபகண்டா பண்ணாங்க. ஆனா இந்த மீடியாக்கள் எதுவுமே எகைன்ஸ்டா தான் வந்து ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா மீடியாவும். அப்ப பீகார்ல வந்து ராகுல் அலை வந்து வீசிட்டு இருக்குது. கேமரா வந்து போய் ஆய்வுலாம் செய்ய தேவையில்ல, திருப்பி காட்டினாலே போதும். ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் எவ்வளவு மக்கள் வந்து கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடுவதோட பொருள் என்ன, இனியும் இந்த ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டில் இருந்தால் மக்கள் வந்து கூடிட்டு இருக்கிறாங்க. பீகாரில் மட்டுமல்ல, டெல்லியில் இருப்பவர்களுடைய நாட்களும் எண்ணப்பட்டு இருக்குது. ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரங்கள், அதை எதிர்கொள்ள முடியாமல் அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஞானேஷ்குமார் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தார். அதில் இன்னும் அம்பலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அம்மனமாக, நிர்வாணமாக இந்த ஆள் எப்படி ஒரு பாஜகவினுடைய கூலிப்படை அப்படின்றத இன்றைக்கு நாடே தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ அதை டைவர்ட் பண்ணணும், அந்த விஷயத்தை யாரும் டைவர்ட் பண்ணணும்னா இதை செயல்படுத்த மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. எதையும் செய்ய துணிந்தவர்கள் இவர்கள் அப்படின்ற அந்த பொருளை இருந்து தான் சொல்கிறேன். இப்போ உடனடியாக
இதை வந்து செய்து இதை வந்து திசை திருப்பி விடலாம் அப்படின்னு அமித்ஷா நினைக்கிறாரு. ஆனால் இது இன்னும் கடும் கொந்தளிப்பை எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலையும் உருவாகிருக்குது. பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டார், அண்ணா வந்து 1962 வரைக்கும் திராவிட நாடு வந்து கேட்டார். அதற்கு பிறகு மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு பிறகு கலைஞர் வந்து மாநிலங்கள் என்ன உள்நாட்டு காலனிகளா, எங்களை ஏன் அடிமைகளை போல நடத்துகிறீர்கள் அப்படின்னு அவர் குரல் எழுப்பினார். இதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்லயே இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இது வந்து அதை உறுதிப்படுத்தும் விதமாக எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மாநிலத்திற்கென்று அந்த மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து நுழையவே முடியல, ஒட்டைக்கவே முடியல இந்த இரும்பு கோட்டையை. அப்போ என்ன பண்ணலாம்? ஆளுநரை வச்சு இத்தனை நாள் வந்து டீல் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போல தெலுங்கானா, இப்படி எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகளினுடைய ஆட்சி நடைபெறுகிறதோ, அதே போல ஜார்க்கண்ட், எங்கெல்லாம் அப்படி நடக்குதோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து மசோதாக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா அதை வந்து கடியில் வச்சுக்கிட்டு நான் வந்து கையில் பிடிச்சி வச்சுட்டனாலே அது வந்து நிராகரிக்கிறது தான், நான் வந்து எந்த பேச்சையும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு திமிர்த்தனமாக பதில் சொல்லும் நடவடிக்கையில தான் ஆளுநர்கள் இந்தியா முழுக்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக தான் சட்ட போராட்டத்தை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவும் போதாது, முழு அதிகாரம் வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது மிக தெளிவாக இந்த மசோதாவை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது 5 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளோ தண்டனை கிடைக்கக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது குற்றம் நிரூபிக்கப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீதிமன்றம் அவரை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து 30 நாட்கள் தொடர்ச்சியா ஜெயிலில் வச்சிருந்தாலே போதும், 31வது நாள் அவருடைய பதவி பறிக்கப்படும். மாநில முதல்வரையோ அல்லது மாநில அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றதா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. அமித்ஷா மட்டும் கிரிமினல் கிடையாது, 71 அமைச்சர்கள் ஒன்றிய கேபினெட்ல வந்து இருக்கிறாங்க. அதுல 28 பேரின் மேல வந்து ரேப் கேஸ் இருக்குது, மர்டர் கேஸ் இருக்குது. மிக மிக இது எல்லாமே தண்டனைக்குரிய, ஒரு ஆயுள் தண்டனை அல்ல, 2-3 ஆயுள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கான கிரிமினல் கேசஸ் வந்து 71 பேரில் 28 பேர் மீது இருக்கிறது. அவர்களில் அமித்ஷாவும் ஒருவர். மோடியினுடைய 2014 அமைக்கப்பட்ட கேபினெட், அதுவும் ஒரு கிரிமினல் கேபினெட். 2019 அமைக்கப்பட்ட அந்த ஒன்றிய அமைச்சரவை, அதுலேயும் வந்து பல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு. இப்ப மோடி 3.0 இருக்குதுல்ல, இதுலயும் கிரிமினல் கேபினெட் தான் இது. குறிப்பா 5 அமைச்சர்கள், பண்டி சஞ்சய் குமார், சாந்தனு தாக்கூர், சுகந்தா மஜும்தார், சுரேஷ் கோபி, கேரளாவை சார்ந்த, இப்ப ஏமாத்தி ஜெயிச்சிருக்கிறாருல்ல, இன்னைக்கு வெளியில அம்பலம் ஆயிருச்சு. அவரை பிரஸ் வந்து கேட்கறாங்க, தெரிச்சு வர்றாப்ல, என்னையா இப்படி ஓட்டு திருடி நீ ஜெயிச்சிருக்கிறன்னு தெரிச்சு வர்றாப்ல அவரு. அப்புறம் ஜுவல் ஓரம் அப்படின்ற ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்டர். இப்ப இவங்க எல்லாருமே, இந்த 5 பேர் மீதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபட்ட வழக்குகள் இவர்கள் மேல பெண்டிங்ல இருக்குது. அதற்கடுத்து 8 அமைச்சர்கள் மீது, அமித்ஷா, கிரிராஜ் சிங், அர்ஜுன் ராம் மெக்வால், அவர் தான் சட்டத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், அப்புறம் வி முரளிதரன், இவங்க உள்ளிட்ட 8 பேர் மீது ஹேட் ஸ்பீச் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் வந்து அவங்க மேல வந்து இருக்குது, கிரிமினல் வழக்குகள். இது எல்லாத்தையும் போக, இதெல்லாம் கிரிமினல், ரேப்பு, ஆள் கடத்தல், இதெல்லாம் போக எல் முருகன் மேல வந்து ஒரு 21 வழக்கு, கலவரத்தை தூண்டுதல், கோவிட் கொரோனா நடைமுறைகளுக்கு எதிராக வந்து செயல்பட்டது, பொதுவெளியில் வந்து ஆத்திரத்தை தூண்டும் விதமாக பேசியது, இப்படி பல்வேறு பிரிவுகளில் அவர் மேலே 21 கேஸு. அடுத்து நிதிஷ் பிரமாணிக், அவர் மேலே வந்து ஒரு 13 கேஸு, திருட்டு, இந்த மாதிரி கேசஸ். அடுத்து வந்து ஜான் பார்லா, அவன் மேலே வந்து ஒரு 9 கேஸு, அட்டெம்ப்ட் மர்டரு, திருட்டு, இந்த மாதிரியான கேஸு. அடுத்து பங்கஜ் சௌத்ரி, அவர் மேலேயும் கிட்னாப்பிங், அட்டெம்ப்ட் மர்டரு, இந்த மாதிரியான மோசடியும் அவர் மீது இருக்குது. இப்படி ஒரு கிரிமினல் கேபினெட், அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்ற மாதிரி மோடி அமித்ஷாவும் 71 திருடர்களும் அப்படின்னு ஒரு கிரிமினல் கேபினெட், கொலைகார, ரேபிஸ்ட், ஒரு கிரிமினல் கேங் வந்து மற்றவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்போ சொல்லும்போது அமித்ஷா மீதே வந்து கொலை குற்ற வழக்கு இருந்ததா அப்படி சொல்லியிருந்தீங்க, அது என்ன வழக்கு, அதை விவரிக்க முடியுமா? இது வந்து சுருக்கமா, அதாவது இது பெரிய சப்ஜெக்ட், இதை எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அதை சொல்றேன், நேயர்கள் வந்து அதை கூர்ந்து கவனிக்கணும்.
என்னவெல்லாம் குஜராத்தில் மோடியும் அமித்ஷாவும் செய்தார்களோ அதைத்தான் இன்றைக்கு டெல்லியை பிடித்து கொண்டு சட்டவிரோதமா எதை குஜராத்தில் செஞ்சாங்களோ அதில் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை டெல்லியில இருந்து செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1995 குஜராத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. கேசவ்பாய் பட்டேல் அப்படின்ற பிஜேபிக்காரர் முதலமைச்சராக வருகிறார். அதற்கு பிறகு 2001 மீண்டும் வந்து பாஜக வெற்றி பெறுகிறது. அவர் மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. அதுல ஒரு தகவல் என்னன்னா, அவர் மீதான அண்ணாமலை என்ன பண்ணுவாரோ, பார்ட்டியில ஒருத்தனை சைட்லைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரோ இது எல்லாத்தையும் ஏற்கனவே மோடி செஞ்சாரு. அந்த மோடி மாடலை தான் இங்க கேடி ராகவனுடைய பிட்டு படமாக இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரனுடைய 4 கோடி தேர்தல் நிதியை வந்து லஞ்ச பணத்தை வந்து காட்டி கொடுத்ததா இருந்தாலும் சரி, இது எல்லாமே மோடியினுடைய மாடல். அப்ப மோடி வந்து கேசவ்பாய் பட்டேல வந்து அவுட்லுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்குது. அவுட்லுக்கு அவனுடைய கேசவ்பாய் பட்டேலினுடைய ஊழல்களை இவரே ஒரு ரிப்போர்ட்டா தயாரித்து ஆதாரத்தோட கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்புறம் ஹனி ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. அப்படி கேசவ்பாய் பட்டேலை சைட்லைன் பண்ணி இவர் என்ன பொறுப்புல இருந்தார் அப்படின்னா, ஒரு பொறுப்புல இருந்தாப்புல தேசிய அமைப்பு செயலாளர் அப்படின்னு பாஜகவில் அந்த பொறுப்பில் டெல்லியில் இருக்கிறாரு. 2001 வந்து குஜராத் வராரு. வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை மோடி, அதான் முக்கியம். தேர்தலில் போட்டியிடாமலேயே அவர் முதல்வர் ஆகிறார். அப்படி ஆக முடியும். 6 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றால் அவர்கள் அந்த பதவியில் அவங்க வந்து தொடர முடியும். அப்படி 2001 தேர்தலில் கேசவ்பாய் பட்டேல் மேல இருந்த குற்றச்சாட்டுகள்னால அவரை சைட்லைன் பண்ணிட்டு மோடி வர்றாரு. ஹோம் மினிஸ்டரா ஹரேன் பாண்டியா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஹரேன் பாண்டியா கேசவ்பாய் பட்டேல் அவரினுடைய ஆதரவாளர். அப்ப மோடி வந்து முதல்வர் ஆன உடனே ஹரேன் பாண்டியாவினுடைய தொகுதியை நீங்க வந்து ராஜினாமா பண்ணுங்க, உங்க தொகுதியை எனக்கு விட்டு கொடுங்கள், அந்த தொகுதியில் நின்று நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து அவருடைய ஆள் அப்படின்றதுனால மோடிக்கு ஒத்துக்க மறுக்கிறாரு. அப்ப இப்படியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறப்ப குஜராத் கலவரம் 2002 இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலையை மோடி கும்பல் வந்து நடத்துகிறார்கள். அதுல நிறைய டீட்டெயில் இருக்குது. அதுல நேரடியாக மோடி ஒரு மீட்டிங் போட்டு, நீங்க எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் மீது பழி தீர்த்து கொள்ள இந்துக்கள் விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதை அனுமதிக்கணும், நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு மோடி ஒரு கூட்டத்தில், உயரதிகாரிகள் கூட்டத்தில் பேசினார் அப்படின்றத சொன்ன சஞ்சீவ் பட் அப்படின்ற அதிகாரி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சிறையில் தள்ளப்படுகிறார். இன்னமும் அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அப்ப இந்த 2002 கலவரத்திற்கு பிறகு மோடிக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பிக்கிறார் உள்துறை அமைச்சர் ஹரேன் பாண்டியா. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. மோடி வந்து 2002 கலவரத்தில் மோடி எப்படிலாம் ஆபரேட் பண்ணாரு, அதுல அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை அவர் வெளிப்படையாக வைக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் மர்மமான முறையில் ஹரேன் பாண்டியா கொல்லப்படுகிறார். ஹரேன் பாண்டியாவினுடைய அப்பாவும் அம்மாவும் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துதான் ஹரேன் பாண்டியாவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு வெளிப்படையாக ஊடகங்களில் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2005 2003 ஹரேன் பாண்டியாவை கொல்றாங்க. 2005-6 வந்து ஷொராபுதீன் ஷேக் அப்படின்ற ஒருத்தரை போலி என்கவுண்டர் செய்து அவரை கொலை செய்கிறார்கள். அவர் மனைவி கூட. ஆமா, அவர் மனைவி வந்து கௌசர்பி. ஹரேன் பாண்டியாவது என்கவுண்டர் பண்ணி அவரோட உடல் கிடைச்சிருச்சு. இந்த கௌசர்பி அவங்கள வந்து எரிச்சே கொன்னுடுறாங்க. அவங்க உடல் வந்து கிடைக்கவே இல்லை. சில நாட்கள் கழித்து அதற்கு பிறகு அடுத்த கொலை நடக்குது. இந்த சொராபுதீன் ஷேக்கினுடைய கூட்டாளியான துல்சிராம் பிரஜாபதி அப்படின்றவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்படுகிறார்கள். இப்போ இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த சொராபுதீன் ஷேக் கேஸுடைய இந்த போலி என்கவுண்டர் வழக்கு, ஹரேன் பாண்டியா கொல்லப்பட்டவுடன் குஜராத்தினுடைய ஹோம் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சராக அமித்ஷா வந்து நியமனம் செய்யப்படுகிறார். இந்த போலி என்கவுண்டர் வழக்கு விசாரிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரி ஒரு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்றாரு. அதாவது இந்த சொராபுதீன் ஷேக் அவர் வந்து ஒரு கூலிப்படை, அவர் மிரட்டி பணம் பறிக்கிற வேலை, கொலை செய்கிற வேலை, இப்படி பல்வேறு வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. ராஜஸ்தானில் ஒரு இந்த
மார்பிள் இந்த மாதிரி தொழில் பண்றாங்கல்ல, அப்படி ஒரு கம்பெனி கிட்ட இருந்து மிரட்டி 70 லட்சம் ரூபாய் பணம் பறித்து இருக்கிறார். அமித்ஷா பேரை சொல்லி தான் பணம் பறிச்சிருக்கிறாரு. அமித்ஷாவுக்கும் இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிபிஐ அதிகாரி ஒரு அபிடவிட் போடுறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த சொராபுதீன் ஷேக் கேஸ இவர் உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு, குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. குஜராத் போலீஸ் தான் இதை வந்து கையாண்டுட்டு இருக்குது. அதுலயும் ஒரு அதிகாரி, கூட்டு சேர்ந்த அதிகாரி, அவர் மேலேயும் சார்ஜ் வைக்கப்பட்டு அவர் வந்து சிறையில் வந்து இருக்கிறாரு. அப்போ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சிபிஐக்கு மாற்றின உடனே சிபிஐ இதில் வந்து விசாரித்து இந்த சொராபுதீன் ஷேக்கை பயன்படுத்தி அமித்ஷா வந்து கிரிமினல் சதி, கொலை, கொள்ளை, கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் இப்படியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டில் போடுறாங்க. 2010 அமித்ஷா சொராபுதீன் ஷேக் கேஸில் வந்து கைது செய்யப்படுகிறார். 2012 சிபிஐ வந்து இந்த துளசிராம் கேஸ் இருக்குதுல்ல, அந்த துளசிராம் கேஸினுடைய முக்கிய குற்றவாளியாகவும் பிரைம் அக்யூஸ்ட், முதன்மை குற்றவாளி அமித்ஷா அப்படின்னு இன்னொரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமித்ஷா வந்து ஹரேன் பாண்டியாவை போட்டு தள்ளுவதற்கான அசைன்மெண்ட்டை சொராபுதீன் ஷேக் கிட்ட வந்து கொடுத்ததாகவும், சொராபுதீன் ஷேக் தன்னுடைய நண்பரான துளசிராம் பிரஜாபதி கிட்ட போட்டுத்தள்ளுன்னு சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் துளசிராம் தான் ஹரேன் பாண்டியாவை போய் கொல்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு மிக தீவிரமாக இந்த வழக்கின் போது முன்வைக்கப்பட்டது. ஆனால் சாட்சிகளை கலைத்தல், மிரட்டல், இப்போ இதுலயே பாருங்களேன், இது எல்லாத்தையும் தெரிஞ்ச சொராபுதீன் ஷேக் இவருடைய கூலிப்படையாக இருந்தவர், அவரை வந்து போட்டு தள்ளுறாங்க. அதற்கு பிறகு அவருடைய நண்பர், இதை எல்லாத்தையும் தெரிந்த ஒரு சாட்சி, இவனுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அந்த நபரையும் வந்து அடுத்து அவன் வந்து சிபிஐ விசாரணையில் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு அவனையும் அவருடைய மனைவியும் வந்து போட்டு தள்ளுறாங்க. அதற்கு பிறகு நாட்டுக்கே தெரியும், ஜஸ்டிஸ் லோயா அமித்ஷாவினுடைய இந்த வழக்கை விசாரித்தவர், அவர் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். அது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை விசாரிக்கணும்னு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு அன்றைக்கு ஜூனியர் நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டிடம் வருகிறது. இது வந்து நீதிமன்றத்தையே அவமதிக்கிற செயல் அப்படின்னு முதல் ஹியரிங்கிலேயே அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார். ஒரு 4 நீதிபதிகள் வந்து 2017 நினைக்கிறேன், 17 18 4 நீதிபதிகள் வெளியே வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை இந்த மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும். தீபக் மிஸ்ரா என்கின்ற தலைமை நீதிபதி முக்கிய வழக்குகளை எல்லாம் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள சீனியர் நீதிபதிகளுக்கு அந்த வழக்கை லிஸ்ட் பண்ணாம ஜூனியர் நீதிபதிகளுக்கு அந்த வழக்கை வந்து லிஸ்ட் பண்றாரு, விசாரணை கொடுக்கிறாரு. ஜனநாயகம் அழிந்து விட்டது அப்படின்னு வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டு வைத்தார்கள். பிறகு இந்த ஜஸ்டிஸ் லோயா விசாரிச்சார்ல, அந்த வழக்கை இன்னொரு நீதிபதி விசாரித்து கீழ்கோர்ட்டை வந்து விடுதலை செய்கிறது. மேல் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகிறது. அதையும் தமிழ்நாட்டை சார்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவம் அவர் வந்து அதை முடித்து வைக்கிறார். உச்சநீதிமன்ற பதவி, நீதிபதி பதவி காலம் முடிந்த பிறகு அவருக்கு கேரளாவினுடைய ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது அமித்ஷா தொடர்பாக அவர் கொடுத்த தீர்ப்புக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆளுநர் பதவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத நாட்டு மக்களுக்கு தெளிவா சொல்றோம். இது மட்டும் இல்லாமல் அமித்ஷா மீது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. மோட்டாபாய், தன்னுடைய மோட்டாபாய், அதாவது பெரிய அண்ணன், அவர் யாருன்னு மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அவர் அந்த மோட்டாபாய் வந்து சிஎம்மா இருக்கிறாரு. இப்போ மோட்டாபாய்க்கு வந்து ஒரு 25 வயது மான்சி சோனி அப்படின்ற ஒரு பெண், அவருக்கும் மோட்டாபாய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரியல. இப்போ மோட்டாபாய்க்காக இப்போ சோட்டாபாய் இருக்கிறாருல, இவர் சின்ன அண்ணன், இவர் என்ன பண்றாருன்னா 8 டிஎஸ்பிகளை வைத்து, அந்த பெண் வந்து பெங்களூரை சார்ந்தவர், அந்த பெண்ணை வந்து உளவு பார்க்குறாங்க. அவரோடு ஹோட்டலுக்கு யார் வருகிறார், அந்த பெண் வந்து படம் பார்க்க போனால் கூட யாராவது வர்றாங்களா, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படின்னு இப்படி உளவு பார்த்ததும் இந்த அமித்ஷா வந்து அதிகாரிகளிடம் பேசிய அந்த கால் ரெக்கார்டெல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படியான வேலைகளையும் பார்க்கக்கூடியவர் தான் அமித்ஷா என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி ஒரு கிரிமினல், ஏற்கனவே சிபிஐ வந்து அமித்ஷாவை அரெஸ்ட் பண்றாங்கல்ல, இவங்க வந்து மற்றவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா அதை நாடகன்றாங்க. சிபிஐ அரெஸ்ட் பண்றப்ப இந்த ஆளுக்கு வந்து நெஞ்சு வலின்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அமித்ஷா வந்து படுத்தார்
அவ்வளவு பெரிய கோழை. அமித்ஷா வீரன் அல்ல, அமித்ஷா ஒரு கோழை. அமித்ஷா வந்து காலேஜ் எலெக்ஷன்ல வந்து எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றத அவரே ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறாரு. அதாவது இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபியின் சார்பா இவர் வந்து போட்டியிடுறாரு. இவருக்கு எதிராக அந்த கல்லூரியினுடைய ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் வந்து போட்டியிடுறாங்க. இங்க வந்து பெண்களுக்கு எதிராக எலெக்ஷன், இன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா முன்னாடி நாள் நைட்டு ஃபோன் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கிட்ட இங்கே பெண்களுக்கு எதிராக கல்லூரியில் கலவரம் நடக்குது, அதனால உங்கள் பொண்ணை வந்து அனுப்பாதீங்க, அனுப்புனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அது வெறும் வேட்பாளர் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த கல்லூரியில் இருக்கிற எல்லா பெண்கள் வீட்டுக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறானுங்க இந்த கிரிமினல்கள். அதற்கு பிறகு மறுநாள் இவங்க எல்லாம் ஆப்சண்ட்டு. வெறுமனே இப்போ எப்படி ஆள் இல்லாத கடையில் 140 பேரை வந்து நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு பல மசோதாக்களை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றினார்களோ அதே போல அன்றைக்கு குஜராத்தில் என்னென்ன திருட்டுத்தனங்களை இவர்கள் செய்தார்களோ அதை தான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ மணி லாண்டரிங் இந்த கேஸ் பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்குது இல்லை, அதுவும் இந்த இடியினுடைய வேலையும் என்ன, இவங்க தான் வந்து சட்ட திருத்தம் பண்றாங்க, அதனுடைய வேலை என்ன. ஷொராபுதீன் ஷேக் அமித்ஷா பேரை சொல்லி அமித்ஷாவுக்காக போய் பணத்தை மிரட்டி பல்வேறு தொழிலதிபர்களிடமிருந்து வசூல் பண்ணி கொடுத்தான். இதுல வந்து சட்டப்பூர்வமாகவே இடி அந்த வேலையை செய்து கொடுக்கிறது. இப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்ல முடியும். அப்ப ஒரு முழு கிரிமினல் அமித்ஷா, அந்த கிரிமினல் இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வருவதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? இப்போ இந்த மசோதா வந்து சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தா இது எல்லாருக்கும் தானே பொருந்தும். இப்போ ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிகளுக்கும், ஏன் பிரதமருக்கு கூட இந்த சட்டம் வந்து பொருந்த செய்யல. அவங்க மேலே இப்போ நீங்களே சொல்லியிருக்கிறீங்க 28 அமைச்சர்கள் மேலே இப்படிப்பட்ட வழக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இது ஒரு ஃபேரான சட்டன்ற மாதிரி தானே இருக்குது. இதில் எப்படி பயாஸ்டாக இருக்குது, ஒரு மாநிலத்தோட உரிமை பறிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதில் தான் இந்த கிரிமினல் கும்பலினுடைய தந்திரம் இருக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே வச்சுருப்பாங்க, அதை வந்து இன்னும் நாளையிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் செல்லாது, மனுஸ்மிருதி செல்லும் அப்படின்னு அறிவிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பீகார் எஸ்ஐஆர் பற்றி நம்ம படிக்கிறப்ப அதில் தெரிஞ்ச விஷயம் என்ன, இன்டென்சிவ் அப்படின்றதுக்கு சட்டத்தில் பொருள் விளக்கப்படவில்லை. அப்போ ஞானேஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, இன்டென்சிவ்னா குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கை தான் இன்டென்சிவ் அப்படின்னு ஒரு பொருளை சேர்ப்பதை போல சட்டத்தை இப்படியாக தங்களுக்கு ஏற்ற போல வளைத்து தங்களுடைய சனாதன நடவடிக்கைகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு இடி வழக்கு. இடி கிட்டத்தட்ட கடந்த 11 ஆண்டுகளில் 2025 மேல ஒன்றிய அரசு கொடுத்த தரவு, அந்த தரவின் அடிப்படையில் கடந்த 11 ஆண்டுகளில் 5297 கேஸ் வந்து இடி போட்டிருக்கிறாங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு. அதில் விசாரணை கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும்ல, அதில் வந்து வெறும் 47 வழக்குகளில் தான் அப்படி விசாரணையே நடக்குது. யோசிச்சு பாருங்க, 5297 வழக்கு போட்டு அதில் வெறும் 47 வழக்கு தான் விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த வழக்குகளுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏன் சார்ஜ் ஷீட் போட்டு அது வந்து கோர்ட்டில் ட்ரையலுக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஒரு கேள்வி. அடுத்து இந்த 5297 வழக்குகள் இருக்குது இல்லை, அதில் தண்டனை பெற்றுக் கொடுத்த வழக்கு இடியால் யார் மேலே இசிஐஆர் எஃப்ஐஆர் போடுறாங்களோ அவர்கள் தண்டனை வாங்கி கொடுத்த வழக்குகளினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 1% கூட கிடையாது. 0.7%. 1%த்திற்கும் குறைவான அளவுக்கு தான் இந்த வழக்குகளில் இவங்க தண்டனை இதுவரைக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்திற்கு 1000 கேஸ் வந்து பதிவாகுதுன்னு வைங்களேன், அதில் 993 கேஸில் வழக்கு பதிவான நிலையிலேயே இருக்கும். யார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அவரை பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆண்டு கணக்கில் செந்தில் பாலாஜி வழக்கு அது மிகச்சிறந்த உதாரணம். அதே போல் தெலுங்கானா கேசிஆரோட பொண்ணு கவிதா, அவங்கள பிடிச்சி எப்படி சிறையில் போட்டாங்க. அடுத்து ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரை வந்து சிறையில் போட்டாங்க. அவர் இல்லாமலே தேர்தலை அவங்களோட கட்சி சந்திச்சது, அவர் சிறையில் இருந்தார், தேர்தலை வந்து சந்திச்சது. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் பல அமைச்சர்கள் மீது இந்த இடி கேஸ். இப்போ இடி கேஸை போட்டு முதல்ல விசாரணைன்ற பேரில் இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த பிஎம்எல்ஏ அப்படின்றது வந்து ஒரு நான் பெயிலபிள், அவ்வளோ சீக்கிரம் வந்து இதில் ஜாமீன் வாங்க முடியாது. அப்போ ஆண்டு கணக்கில் ஜெயிலில் இருப்பாங்க. இப்போ வெறும் 30 நாள் தான், வெறும் 30 நாள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தால்
அந்த அவர்கள் செய்த குற்றம் சாட்டப்படுகின்ற அந்த குற்றம் என்பது 5 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 31வது நாள் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். கடந்த இது மார்ச் 22ஆம் தேதி இன்னொரு டேட்டா வந்து வருது. அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை சார்ந்த 193 பேர் மேல, அதாவது செந்தில் பாலாஜி மாதிரி பொறுப்புகளில் உள்ளவர்கள், அமைச்சராக முதல்வராக இருக்கின்ற 193 பேர் மேல இடி வந்து வழக்கு போட்டிருக்குது. அதுல எத்தனை பேருக்கு வந்து தண்டனை கிடைச்சது அப்படின்னா, அந்த 193 வழக்கில் வெறும் 2 பேருக்கு தான் வந்து தண்டனை கிடைச்சிருக்குது. அப்ப மீதி 191 வழக்கினுடைய பொருள் என்ன? எதிர்க்கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்காக தான். வெறும் நம்ம சொன்னது என்னன்னா இடியினுடைய டேட்டா மட்டும்தான். இந்த மீதி 5000 அப்படின்றது இந்த கட்சிகளோடு, எதிர்கட்சிகளோடு தொடர்புடைய நிறுவனங்கள், நபர்கள், இவங்க எல்லாரும் மேலேயும் போடப்பட்ட வழக்குகள் தான் மற்ற வழக்கு. இது போக என்ஐஏ இருக்குது, ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது. அதெல்லாம் பண்ற எல்லா மோசடிகளையும் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த இடி ஒரு கூலிப்படைன்றத நீதிமன்றமே பலமுறை கவாய் சொல்லிட்டாரு. பல நீதிபதிகள் பலமுறை சொல்லிட்டாங்க, நீ சட்டவிரோதமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு அதுக்கும் போய் மனு போடுறானுங்க. ஐயா, நீங்கள் வந்து ஓப்பன் கோர்ட்டில் எங்களை சட்டவிரோதமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிடுறீங்க, அப்புறம் அதை எல்லாத்தையும் பொதுமக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கள் மேலே இருக்கிற மதிப்பு வந்து கெட்டு போயிடுது. இப்போ இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை உதிர்க்காதீர்கள் அப்படின்னு அதெல்லாம் தீர்ப்பில் வருதான்னு தெரியாது. ஒரு குறைஞ்சபட்ச அப்சர்வேஷனில் வந்து சொல்கிறாங்க. அதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மனு போடுகின்ற இடத்தில் இடி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை நோக்கி தான் இடி, என்ஐஏ, சிபிஐ, ஐடி இது போன்ற அத்தனை நிறுவனங்களையும் வைத்து தாக்குதல் நடத்தி இது போன்ற வழக்குகளை போட்டு அவர்களை சிறையில் அடைப்பது. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை கொடூரம் வந்து கெஜ்ரிவால் அவரை தேர்தல் சந்திப்பதற்காக அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து தான் வந்து சொல்கிறோம், இது எதிர்க்கட்சிகளின் மீதான ஒரு ஆயுதம் அப்படின்றது ஒன்று. இது வந்து இன்டர்பிரிட்டேஷன். இன்னொன்று என்னன்னா, நீ ஒன்றிய அரசு அப்படின்னா மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்கக்கூடாதா? கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி, ஒன்றியத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒரு கண்காணி. அந்த கண்காணி எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை எந்த 30 நாள்ல வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் எப்படி சரியானது? இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதற்கு பிறகு அமைச்சர்களையும் இதே மாதிரி நீக்குவாராம். சரி, இப்ப இந்த இடத்துக்கு வருவோமே, நீங்க குறிப்பிட்ட அந்த கேள்வி, இது மோடிக்கும் பொருந்துதானே, மோடியினுடைய அமைச்சர்களுக்கும் பொருந்தும் தானே அப்படின்னா, அவர்கள் மேல போராடி வழக்கு போட வைக்கலாம். அவங்களை யார் கைது பண்றது? அவங்கள தொடர்ந்து 30 நாள் யார் வந்து சிறையில் வைக்க முடியுமா? ரேரா தான் நடக்கும். ரேரானா ஒட்டுமொத்த மாநிலமே வந்து இவனை உள்ள பிடிச்சி போடலாம்னா அடி பிச்சிருவோன்ற ஒரு நிலைமை உருவானாதான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்ன நடந்துச்சு? அவங்கெல்லாம் யாரும் குற்றச்சாட்டு வச்சவங்க வந்து சாதாரண பெண்கள் இல்லை. சாதாரண பெண்கள் வைத்தாலும் அதுக்கு நீதி வழங்கணும். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு சர்வதேச அளவில் அறியப்பட்ட பதக்கங்கள் வாங்கிய ஒரு வீராங்கனைகள். அவர்களுக்கே நடந்த துயரம் அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்களா? ஒரு பேருக்கு கூட 30 நாளோ இல்ல ஒரு 15 நாளோ அவனை ரிமாண்ட்ல வைக்க முடியாது. நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னு தானே இப்ப வரைக்கும் நீதிமன்றம் தலையிட்டுச்சா? இவர்கள் மோடி வந்து இறங்கி வந்தாரா? இல்ல யாருக்காவது அதுல மனசாட்சியோட நடந்துக்கிட்டாங்களா? அப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி இவர்கள் சிறைக்கு போவார்கள்? இப்ப இது என்னன்னா, மாநிலங்களை ஒழிப்பதற்கு, மாநில அரசுகளை வந்து ஒழிப்பதற்கு, எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை காலி செய்வதற்கு இதை வந்து கொண்டு வராங்க. இது அப்பட்டமாக மக்களிடம் இப்படி கொண்டு வந்தா தெரியும். அதனாலதான் இதுல வந்து நாங்களும் தான் பிரைம் மினிஸ்டரும் தாங்க. இப்ப இந்த இதே ப்ரொபகண்டா தான், ஊழல் ப்ரொபகண்டா. இப்ப பாருங்க, நாங்களும் பிரைம் மினிஸ்டர் பேரும் இதுல இருக்குது. மோடி இதுக்கு பயப்பட்டாரா? மோடி வந்து அந்த சட்டத்தை கொண்டு வர்றதே மோடி அரசாங்கம் தான். ஆனா எதிர்க்கட்சிகள் ஏன் இப்படி பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஊழல்வாதிகள், அதனால் பயப்படுகிறார்கள். மோடிஜி அவர் யோக்கியர். ஏன்னா சட்டவிரோதம், எலக்ட்ரோரல் பாண்டை சட்டவிரோதமாக வசூல் பண்ணிட்டு சட்டப்பூர்வமாக லஞ்சம் 8250 கோடி ஒயிட்டா பணத்தை வந்து வாங்கிட்டு அதை யார் வாங்க கொடுத்தாங்க அப்படின்ற தகவலை வெளியே சொல்ல மாட்டேன். சொன்னா அது வந்து இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்படியெல்லாம் நீதிமன்றத்தில் போய் ஜால்ஜாப்பு பண்ணி நீதிமன்றம் அதை சட்டவிரோதம்னு சொன்னிச்சு. சட்டவிரோதம்னு சொன்ன பிறகு அந்த பணத்தை வசூல் பண்ணிருக்கணுமா இல்லையா? எதுக்காக இந்தந்த நிறுவனம்லாம் உனக்கு 8250 கோடி சட்டப்பூர்வமாக கொடுத்துருக்குறான் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கணுமா இல்லையா? இப்போ ஊழலை சட்டப்பூர்வமாக்கி விட்டு மோடி சட்டப்பூர்வமாக ஆக்கியிருக்கிறாரு. அதனால
இவர்களை இந்த வழக்குகளுக்குள் எப்பயுமே சிக்க வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, செபி இந்த பங்குச்சந்தையில் மிகப்பெரிய மோசடியை அதானி வந்து பண்றான். அந்த அதானியை காப்பாற்றுவதற்கு சட்ட ரீதியாகவே பல்வேறு விஷயங்களை இந்த மோடி அரசு வந்து செய்யுது. ஷெல் கம்பெனி எந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்ற எந்த தரவையும் இந்திய அரசிற்கோ செபிக்கோ தெரிவிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் பண்றாங்க. யாருக்காக? அதானிக்காக. சரி, இதை விசாரிக்கின்ற செபி, அதானியினுடைய இந்த குற்ற நடவடிக்கைகளை விசாரிக்க வேண்டிய அதிகாரம் செபி கிட்ட தான் இருக்குது. அந்த செபியில யார் இருக்கிறா? அதானியோட சம்பந்தி, அவரை வந்து பொறுப்புல போட்டிருக்கிறானுங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஊழலையும் சரி கிரிமினல் நடவடிக்கைகளையும் சரி அதற்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை ஒன்றிய அரசு செய்துவிட்டது. எப்படி தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு கிரிமினல் வேலையை செய்வதற்கு ஒரு லீகலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அப்படி எல்லாத்தையுமே அப்படிதான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவர்களை இதில் தண்டிக்க முடியாது. அவர்களுடைய ஏவல் நாய்களாக கூலிப்படையாக இருக்கக்கூடிய இடி, ஐடி, என்ஐஏ, சிபிஐ இது போன்ற உறுப்புகள், இது போக நீதிமன்றங்களில் எத்தனை நீதிபதிகள், பெங்களூர்ல வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியை குட்டி பாகிஸ்தான் ஒரு நீதிபதி சொல்றாரு. அவர் நீதிபதியா இருக்கிறதுக்கு அருகதை இருக்குதா? வட இந்தியாவில் நான் ஹரியானான்னு நினைக்கிறேன், பாஜக செய்தி தொடர்பாளரை உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் அப்படி நீதிபதிகள் என்னென்ன சேட்டைகள் பண்ணுகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இத்தனையும் கையில் வைத்துக்கொண்டு சிபிஐயில் அவால், இடியில் அவால், உச்ச நீதிமன்றத்தில் அவால், வெறும் அவால் மட்டும் இல்லை, அவாலாம் சங் பரிவார் அவால், சங் பரிவாரை சார்ந்த அவால், நீதிமன்றங்களில் அவால். இப்ப எல்லாவற்றையும் ஒரு சிறு கும்பல் இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள், சூத்திர பஞ்சமர்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசுகள், அதுக்கும் அதே இடத்தை தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சூத்திரன் நாட்டை ஆளலாமா? ஒரு பஞ்சமன் நாட்டை ஆளலாமா? உனக்கு மக்கள்லாம் சேர்ந்து அதிகாரத்தை கொடுத்துட்டா நீ வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு எங்களுக்கு எதிராக நீ வந்து உன் சட்டமன்றத்தில் சட்டம் போடுவியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இங்கே பார், ரவியை வச்சு உன் கதையை முடிக்கிற அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு. அதுதான் இதை வந்து மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் வீதிக்கு வந்தாலே ஒழிய இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.